ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய கிச்சன் ஸ்பெஷலில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது ஒரு இன்ஸ்டன்ட் ஸ்வீட் ரெசிபி. இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ½ அன் ஹவர்லேயே ரெடி பண்ணலாங்க. இதை நம்ம வித்தவுட் ஃபயர் குக் பண்ண போகிறதில்ல. இதுக்காக பார்த்திங்கன்னா நான் ட்ரை கோகோனட் பவுடர் 1 கப் எடுத்திருக்கேன். அடுத்து 1 கப் மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஈக்குவல் குவான்டிட்டி. நம்ம எந்த கப்பில் மில்க் பவுடர் எடுக்கிறோமோ அதே அளவு நம்ம கோகோனட் பவுடரும் எடுத்துக்கணும். அடுத்து இதுக்காக மில்க் மெய்டு, இது பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அளவுங்க. இந்த 2 பவுடரும் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த மில்க் மெய்டு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த தேங்காய் கோகோனட் பவுடரை இதில் சேர்க்குறேன். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மில்க் பவுடர். இந்த ஸ்வீட்டில் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் இந்த 3 தாங்க. இந்த ஸ்வீட் நம்ம ஒரு 20 to 30 மினிட்ஸில் இதை ரெடி பண்ணிடலாம். இது ரெண்டையும் நல்லா ஒரு பவுலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மில்க் மெய்டு, இதை கொஞ்சமாக நம்ம கூட சேர்த்து இதை ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை நம்ம பிசைஞ்சு எடுக்கணுங்க. அதுக்காக இந்த மில்க் மெய்டை நம்ம இதில் மிக்ஸ் பண்ணுறோம். இது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம இதை மிக்ஸ் பண்ணலாம். அந்த சப்பாத்தி மாவு பதம் நமக்கு வர அளவுக்கு அதை மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ இந்த மாதிரி இதை நல்லா நான் கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் மெய்டு சேர்த்து நான் செஞ்சு விட்டுடுறேன். இப்போ எதிரி நல்லா இந்த கோகோனட் பவுடர், நம்மளோட மில்க் பவுடர், நம்ம மில்க் மெய்டு இது எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு பதத்தில் நம்ம இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை நான் இதில் ஒரு பாதி குவான்டிட்டியை நான் தனியாக எடுத்து வச்சிடுறேன். இந்த மாதிரி இதில் பாதியை நம்ம தனியாக எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதில் ஆரஞ்சு கலர் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா நம்ம ஃபுல்லாக கலந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நான் பிசைஞ்சதை இந்த மாதிரி நீளமாக உருட்டி எடுத்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் இலகலாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஆனால் ஒரு 10 to 15 மினிட்ஸில் இது நல்லா ஸ்டிஃப் ஆகிடும். பேலன்ஸ் எடுத்து வச்சுருக்கிறத இப்போ நான் ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா நீளமாக திரட்டி எடுக்க போகிறேன். இதை இந்த மாதிரி நீளமாக நான் நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம நீளமான சைஸில் நான் திரட்டி எடுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஷேப்பில் நான் இந்த மாதிரி இந்த திக்னஸில் இந்த ஷேப்பில் இதை நான் நல்லா திரட்டி எடுத்துட்டேன். இப்போ இதில் நம்ம திரட்டி எடுத்து வச்சுருக்க இதை ஆரஞ்சு கலரை நான் இதில் சென்டரில் வச்சு இந்த மாதிரி நல்லா ஃபோல்டு பண்ணி விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் சென்டர்லேயும் மேலே பார்த்திங்கன்னா இந்த க்ரீம் கலரும் இருக்கிற மாதிரி இதை நல்லா இந்த மாதிரி நல்லா செட் பண்ணி எடுத்து வச்சிடுறேன். இதை ஒரு 10 to 12 மினிட்ஸ் நம்ம அப்படியே வைக்கலாங்க. கொஞ்சம் இது அந்த இலகல் தன்மை இல்லாமல் கொஞ்சம் ஸ்டிஃப் ஆகும். அதனால் ஒரு 10 to 15 மினிட்ஸ் இதை அப்படியே நம்ம வைக்கலாம். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டிஃபாகி இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த நம்ம வச்சுருக்க அந்த ஆரஞ்சு கலர் சென்டர்லேயும் மேலே அந்த க்ரீம் கலர் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக செட் ஆகிருக்கு. இப்போ ஒரு கத்தி எடுத்து இதை நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி நான் ஸ்லைசஸ்
இந்த மாதிரி நம்ம வந்து அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் நம்ம விட்டதுக்கப்புறம் தாங்க இந்த மாதிரி ஸ்டிஃப் ஆகும். அப்போ தான் கட் பண்ணுறதுக்கும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சென்டரில் இருக்கிற அந்த ஆரஞ்சு கலர் மேலே அந்த க்ரீம் கலர் அழகாக செட் ஆகிருக்கு. இப்போ நம்மளுடைய ஸ்வீட் வந்து அழகாக ரெடியாக இருக்குங்க. இதை கொஞ்சம் நம்ம கார்னிஷ் பண்ணலாம். இதில் மேலே வந்து கொஞ்சமாக நட்ஸு கொஞ்சம் ஆட் பண்ணி இது மேலே வந்து இந்த மாதிரி நட்ஸை வந்து இதில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மில்க் ஸ்வீட் சாப்பிட்ற ஒரு ஃபீல் இருக்கும். அதே மாதிரி இதில் சேர்த்துருக்க அந்த கோகோனட் பவுடரும் இந்த ஸ்வீட்க்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குது. ரொம்ப சூப்பராக நல்ல டேஸ்டான ஒரு இன்ஸ்டன்ட் ஸ்வீட். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.